மேற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் தொழிற்புரட்சி காலகட்டத்தில் செயல்பட்டு வந்த தொழிற்சாலைகள் தொழிலாளர்களை சற்றும் மனிதத்தன்மையற்ற முறையில் சுரண்டும் உழைப்புறிஞ்சுகளாக இருந்தன. சொற்ப கூலிக்காக சராசரியாக ஒரு நாளைக்கு 14 முதல் 16 மணி நேரம் தொழிலாளர்கள் கசக்கி பிடிக்கப்பட்டனர். ஆரம்பத்தில் 10 மணி நேர வேலை நாளுக்காக கடுமையாக போராடி 1840களில் அதை வென்றெடுத்த தொழிலாளர்கள் உத்வேகத்துடன் 8 மணி நேர வேலை நாளுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தனர். வளர்ந்து வந்த தொழிலாளர்களின் அமைப்பின் பலமும் தீவிர செயல்பாடும் உலக பெரும் முதலாளிகளை நடுங்க வைத்தது. எட்டு மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் இளைப்பாறுதல் என்ற உரிமைக்காக பெருந்திரளான தொழிலாளர் அமைப்புகள் போராடின. 1866இல் உலக நாடுகளின் தொழிலாளர் அமைப்பான முதலாம் அகிலம் 8 மணி நேர வேலை நாள் என்பதை தனது முக்கிய போராட்ட கோரிக்கையாக அறிவித்தது. எட்டு மணி நேர வேலை நாள் போராட்டத்தின் அவசியத்தை புரட்சியாளர் பாட்டாளி வர்க்க ஆசான் கார்ல் மார்க்சும் தனது மூலதனம் நூலில் பதிவு செய்துள்ளார். அமெரிக்கா முழுவதும் தொழிலாளர்களின் தலைமையில் 8 மணி நேர போராட்ட குழுக்கள் மற்றும் கழகங்கள் உருவாகின. சிவப்பு கொடிகளும் பதாகைகளும் ஏந்தி பாட்டாளி வர்க்கம் கிளர்ந்து எழுந்தது. 1884இல் அமெரிக்காவில் நடந்த தொழிற்சங்க கூட்டமைப்புகளின் மாநாடு 1886 மே 1ஆம் தேதியை 8 மணி நேர வேலை நாளை அமல்படுத்துவதற்கான காலக்கெடுவாக தீர்மானித்தது. அமெரிக்க முதலாளித்துவ அரசின் அடக்குமுறைகளை மீறி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை நேரத்தை அமல்படுத்த கோரி 1886 மே 1ஆம் தேதி மற்றும் அதை ஒட்டிய நாட்களில் தொடர் வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபட தொடங்கினர். ஆயிரத்தி 1886 மே 3ஆம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் பெரும் நிறுவன தொழிலாளர்கள் பங்கேற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியது ஆளும் வர்க்கத்தின் காவல் படை. கண்மூடித்தனமான இந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இதை வன்மையாக கண்டித்து மறுநாள் சிகாகோவின் ஹேமார்க்கெட் சதுக்கத்தில் பெரும் கண்டன கூட்டத்தை அமைதியாக தொழிலாளர்கள் நடத்தி முடிக்கும் தருவாயில் அங்கே எதிர்பாராத விதமாக திடீரென்று குண்டு வெடித்தது. இதில் காவல்துறை அதிகாரி ஒருவர் பலியானதை அடுத்து காவல்துறையினர் மற்றும் தொழிலாளர்களிடையே கலவரம் மூண்டது. ஹேமார்க்கெட் சம்பவம் தொடர்பாக தொழிலாளர் தலைவர்களை கைது செய்து 7 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தது முதலாளித்துவ அரசின் நீதித்துறை. இதற்கு எதிராக எழுந்த மக்கள் போராட்டத்தை அமெரிக்க அரசு அட்டுழியமாக நசுக்கிக் கொண்டிருந்த வேளையில் அரசின் கடுமையான அடக்குமுறை சட்டங்கள் தொழிலாளர்கள் அமைப்புகளை குறிவைத்துக் கொண்டிருந்தது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தொழிலாளர் தலைவர்கள் 7 பேரில் 4 பேர் நவம்பர் 11, 1887இல் தூக்கிலிடப்பட்டனர். ஆனாலும் முழு மூச்சாக பாட்டாளி வர்க்கம் தனது போராட்டங்களை முன்னெடுத்தது. ஆயிரத்தி 1890 மே 1ஆம் தேதி பிரமிக்கத்தக்க வகையில் உலகத்தில் உள்ள பல பெருநகரங்களிலும் 8 மணி நேர வேலை நேரத்திற்கான ஆர்ப்பாட்டங்களும் கூட்டங்களும் செங்கோடி அணிவகுப்புகளும் தொழிலாளர்களால் நடத்தப்பட்டது. பாட்டாளி வர்க்க பலத்தை வெளிப்படுத்தும் நாளாக மே தினம் மாறத் தொடங்கியது.
இவ்வாறு இந்த 8 மணி நேர வேலை நேரத்திற்கான போராட்டம்தான் மே தினத்திற்கான வரலாற்று காரணமாக அமைந்தது. இன்று சுமார் 80 நாடுகளில் மே தினம் தேசிய விடுமுறையாகவும் உழைப்பாளர்களின் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இங்கிலாந்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் கடும் சுரண்டலுக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளான பாட்டாளி வர்க்கம் சரியான வேலை சூழல், முறையான வேலை நேரத்திற்கான போராட்டங்களை முன்னெடுத்தது. இந்தியாவில் தோழர் சிங்காரவேலர் தலைமையில் 1923ஆம் ஆண்டு சென்னையில் செங்கோடி ஏற்றப்பட்டு முதலாக உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. 1942இல் 12 மணி நேர வேலை நேரத்தை 8 மணி நேர வேலை நேரமாக குறைத்தார் வைஸ்ராய் செயற்குழுவில் தொழிலாளர் துறையை நிர்வகித்த டாக்டர் அம்பேத்கர். முக்கியமான தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களையும் பெண் தொழிலாளர்களுக்கான நலச்சட்டங்களையும் இயற்றுவதிலும் டாக்டர் அம்பேத்கர் முக்கிய பங்காற்றினார். தனியார் பெருமுதலாளிகளுக்கு சாதகமான தொழில்துறை சீர்திருத்தங்களின் விளைவால் பணி நிரந்தரமின்மை, பணி பாதுகாப்பின்மை, ஒப்பந்த தொழிலாளர் முறை, குறைந்த ஊதியம் என்பதோடு மட்டுமல்லாமல் வேலை நேரம் அதிகரிப்பு உள்ளிட்டவை தொழிலாளர்களின் வாழ்வை, உரிமைகளை சீரழித்துள்ளது. பல தொழிற்சாலைகளிலும் இப்போது 10 முதல் 11 மணி நேரம் வரை வேலை செய்தாக வேண்டிய நிலைக்கு எதிராக தொழிலாளர்கள் உறுதியுடன் போராட வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். இந்த படுமோசமான சுரண்டலை எதிர்த்து தொழிலாளர்கள் போராட வேண்டும். சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறையை அடிப்படையாக கொண்ட இந்த சமுதாயத்தை புரட்சிகர பொதுரிமை அரசியலின் மூலம் பிடுங்கி எறிய பாட்டாளி வர்க்கம் உறுதியேற்க வேண்டும்.